சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண. ஆனா இப்ப பாருண்ணே பத்தலன்னு நினைக்கிறேன். ஏண்டா லைட்டா பண்ண? ஆமாண்ணே லைட்டா பண்ண. நல்லா டைட் பண்றா. இன்னுமா? ஆமா பண்றேன். பண்ணு. ஏடா பண்றியா இல்லையா? பண்ணித்தானே இருக்க. என்னத்த பண்றியோ சீக்கிரம் பண்ணுடா. இப்ப பாருண்ணே. மகேஷ், அக்கா இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஏதோ கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தா களக்கூத்தாடிங்க மாதிரி தெரியுது. ஆளை பாரு அக்கா. உனக்கு இதை பார்த்தோன்னு வேற மாதிரி யோசிக்க தெரியாதா? அம்மா, உன் அளவுக்கெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாதுரி. இத பார்த்தா நம்ம எதிர்காலம் பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கிற மாதிரி தெரியல? என்னடி சொல்ற? அக்கா, அங்க அவ தாலி எடுத்துட்டு நிக்கிறா. இங்க அவன் நான் உனக்கு உதவி பண்றேன்னு கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். வலிய வந்து உதவி பண்றேன்றான். சும்மா விடலாமா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்ல மகேஷ். உன் மரமண்டைக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும். இங்க வா. சூப்பர் டி. இப்போ ஓகேடா. ஓகே தானே? ஓகேடா. ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏய் ராஜேஷ், அம்மா இங்க வா. இந்த வரங்கம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். சரி போயிட்டு வா. சொல்லுங்கம்மா. மாட்டுக்கு தீவனம் வைக்கிறோம், போய் வச்சுட்டு வந்து. சரிங்கம்மா, நான் பாக்க. சரவணா. அம்மா உட்காருப்பா, உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. இந்த தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுப்பா. உள்ள உசுரோட இருக்கிறப்பயே அவன் பொண்டாட்டி தாலி அறுத்துட்டு நிக்கிறான்னா என் உசுரே நின்னு போச்சுப்பா. இப்ப கூட எனக்கு கோவம் வருது. ஆனா யார் மேலயும் கோவப்படுற நிலைமையில நம்ம இல்லையே. பூங்குடி கழுத்துல தாலி இல்லாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குப்பா. சரவணா, அந்த கடவுள் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராருப்பா. ஆனா அது நமக்கு தான் என்னன்னு புரியல. அம்மா, பூங்குடிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா பூங்குடி இந்த சவால்ல ஜெயிப்பாமா. அவங்க அப்பாவையே தாலி எடுத்து கொடுக்க வைப்பா. சரவணா, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு பூங்குடியும் பிடிக்கும். இந்த கஷ்டத்துல இருந்து அவ சீக்கிரம் மீண்டு வரணும். அததான்ப்பா சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சரி, நீ ஏன் மன கஷ்டத்துல இருக்க? உன்னை நான் இன்னும் மேலும் மேலும் பேசி கஷ்டப்படுத்த கூடாது. நீ உட்காரு.